உனக்கு எப்ப என்ன பண்ணணும், எதை செய்யணும், செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றதை கேட்டு நடந்தா போதும். ஓ அப்படியா? நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது கமிஷனர் சார் கூட பேசிட்டு இருக்கேன்னு. சாரி சார். டேய், நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நீங்க சொல்றதை கேட்டுட்டு வீட்ல இருக்கிற நாய் மாதிரி அப்படியே செய்யறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேக்குறேன். சரிங்களா? டேய் விஸ்வா, அப்பா கிட்ட என்ன பேச்சுடா பேசுற? அம்மா, அப்பா இல்ல, கமிஷனர் சார். டேய், அதான் சார் சொல்லிட்டாருல. பொறுமையா இருடா. சார் என்ன சொல்றாரோ அத அப்படியே கேட்டு நான் நடந்துக்கிறேன். மத்தபடி ஏன் எதுக்குன்னு நான் எதுவுமே கேட்க மாட்டேன். சந்தோஷமா? வரேன் கமிஷனர் சார். டேய் நில்லு. இப்ப எங்க போற? கவலைப்படாதீங்க சார், நான் கண்டிப்பா சாகலாம் போக மாட்டேன். ஏன்னா நான் தான் உங்க வீட்டு நாயாச்சே. நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் வாலாடிட்டு தானே இருக்கணும். டேய் விஸ்வா, ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? நான் அப்படி பேசல, சார் தான் என்ன அப்படி பேச வைக்கிறாரு. டேய் டேய் விஸ்வா, ஏங்க அவன் போயிட்டு இருக்காங்க, நீங்க அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க. அவன் போகட்டும், விடு. ஏங்க இப்ப எதுக்கு அந்த டப்பாவை தூக்கி எறிஞ்ச? ஏண்டா உனக்கு என்ன பைத்தியம் புடிச்சிருச்சா என்ன? இப்படி கண்ணு மண்ணு தெரியாம கோலத்தை அழிச்சிட்டு போயிட்டே இருக்க. ஏய், என்னடா ஆச்சு உனக்கு? நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ என்னமோ அந்த பக்கம் பாத்துட்டு இருக்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ பாட்டுக்கு கோலத்து மேல பைக் விட்டுட்டு போயிட்டே இருக்க. ஆமா, விட்டுட்டு போனேன். இப்ப என்ன அதுக்கு சாரி சொல்லணுமா? என்ன மன்னிச்சிடுமா? போதுமா? என்ன இன்னும் போதையிலேயே இருக்கியா நீ? நேத்து அடிச்ச சரக்கு இன்னும் தெளியவே இல்லையா? ஆமா, தெரியல. இப்பதான் நல்லா ஏறி இருக்கு. தெரியுது தெரியுது, வீட்ல நல்லா திட்டு வாங்கிருப்ப போல. அந்த கோவத்துல தான் சரு சரு சருன்னு போறீங்களோ? தாருக்கு அப்படி என்ன கஷ்டம் குடிக்கிற அளவுக்கு? டேய் பதில் சொல்லுடா தத்தி. எல்லாம் உன்னாலையும் உன் குடும்பத்தினாலையும் தான். ஏண்டா நீ குடிச்சிட்டு ஆட்டம் போடுறதுக்கு நானும் என் குடும்பமும் காரணமா? ஆமாடி, உன் கூட பேசக்கூடாது, உன்னை பார்க்க கூடாது, உங்க குடும்பத்தோட எந்த சம்பந்தமும் வச்சுக்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனாலதான் கோவத்துல நல்லா குடிச்சேன். போதுமா? யாருடா? வேற யாரு? தி கிரேட் கமிஷனர் ராஜராஜன், உன் தாய் மாமா தான். அதான் அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு காரணம் தெரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேன். நீயாச்சும் அவர்கிட்ட காரணம் கேள, உன்கிட்டயாவது சொல்றாரான்னு பாப்போம். என்னாச்சு? மாமாவா அப்படி? மாமா அப்படி எல்லாம் சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல. என்ன நடந்திருக்கும்? மாமா வாங்க மாமா, எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உட்காருங்க மாமா.
கவலைப்படாதீங்க சார். நான் கண்டிப்பா சாகலாம் போக மாட்டேன். ஏன்னா நான் தான் உங்க வீட்டு நாயாச்சே. நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் வாலாடிட்டு தானே இருக்கணும். லக்ஷ்மி, நீ வா. நாம மட்டும் தானே இருக்கோம். எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். என்னடி? அத்தை, எனக்கு மனசு சரியில்லை, சாப்பிடவும் தோணல. விஸ்வா மாமாவை பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவரு நைட்டும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடல. பரவாயில்லையே, எப்போ எந்த மாதிரி நடிக்கணும்னு நம்ம பேத்தி நல்லா தான் தெரிஞ்சு வச்சிருக்கா. ஏங்க, அவளை பாருங்க. நேத்து வந்தவ அவ விஸ்வா மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு. அப்போ எனக்கு பாசம் இல்லைன்னு சொல்றியா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஐயோ, நான் அப்படி சொல்லலங்க. உங்களுக்கும் பாசம் இருக்கு, ஆனா அதை விட கோவம் அதிகமா இருக்கு. இவ்ளோ கோவம் இருந்தா பிரச்சனை தாங்க பெருசாகும். ஓ, அப்போ எல்லா விஷயத்தையும் நான் அவன்கிட்ட சொல்லணும்னு சொல்றியா? எப்படி சொல்ல முடியும்? சில விஷயங்கள் யாருக்கும் தெரியாம இருந்தாதான் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். அதனாலதான் நான் அப்படி சொல்லாம அவளை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்றேன். இது தப்பா? மாமா, அப்படி என்ன விஷயம் மாமா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். விஸ்வா கேட்டே சொல்லல, நீ கேட்டா சொல்லிடுவேனா? ஏங்க, இந்த கோவத்தை தான் வேண்டான்னு சொல்றேன். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேச வேண்டியதானே? நான் இப்படிதான் இருப்பேன். உனக்கு ஏத்த மாதிரியும் மத்தவங்களுக்கு ஏத்த மாதிரியும் என்னால மாத்திக்க முடியாது. ஆமா, இந்த டிபார்ட்மெண்ட் ஆளுங்களே இப்படிதான். எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு பேசிக்கிட்டு. இத பாரு பைரவி, எனக்கும் தெரியும் டிபார்ட்மெண்ட்ல எப்படி நடந்துக்கணும், வீட்ல எப்படி நடந்துக்கணும், ரோட்ல எப்படி நடந்துக்கணும்னு. நீ ஒண்ணு எனக்கு புத்தி சொல்ல வேணாம், சரியா? எப்பவும் நான் உங்க நல்லதுக்கு தானங்க சொல்லுவேன். எனக்கு தெரியாதா நல்லது எது கெட்டது எதுன்னு? ஐயோ மாமா, அத்தை, என்ன அத்தை இது? எல்லாம் என்னோட தப்பு தான். நான் தான் தேவையில்லாம விஸ்வா மாமாவை பத்தி பேசி உங்க 2 பேருக்குள்ள சண்டை வர வச்சுட்டேன். இல்ல லக்ஷ்மி, நீ சரியாதான் சொன்ன. இவர்கிட்ட இப்படி சொன்னாதான் இனிமேலாச்சும் எல்லார்கிட்டயும் கோவப்படாம நடந்து பாரு. சரிங்க அத்தை, நான் வேணா விஸ்வா மாமாக்கு ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? அவங்கிட்ட எங்க போன் இருக்கு? அதுதான் இவர் உடைச்சிட்டாரே. சரி விடு, கொஞ்ச நேரம் வெளியில இருந்தா அவனுக்கும் கோவம் போயிடும். கோவம் போனதும் வீட்டுக்கு தான் வருவான். சரிங்க அத்தை. சரி சரி, எல்லாருக்கும் பரிமாறிட்டு நீயும் உட்காரு, சாப்பிடலாம். பார்த்திபா, சப்பாத்தி ரெடி, வா சாப்பிடலாம். சும்மா இருமா. உங்க அம்மா திருப்பதி போயிருக்க நேரம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா நீ அவளுக்கு மேல தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. நான் அப்படிதான் பண்ணுவேன். ஏய், வா சாப்பிடலாம். துளசி, நான் வேண்டான்னு சொன்னா நீ விடவா போற? வா பார்த்திபா. அம்மாவும் நானும் பாசத்துல எது வேணாலும் சொல்றோம். ஆனா நேத்து அந்த மாதிரி இல்லையே. நேத்தா? நேத்து என்ன? அதுக்குள்ள மறந்துட்டியா பார்த்திபா? விஸ்வாவை நீ அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்ட உடனே உன்னை அப்படியே பாராட்டி தள்ளிட்டாங்கல்ல. விடுப்பா, அத்தைக்கு நாம என்ன பண்ணாலும் அதை தப்பாதான் சொல்லுவாங்க. அதுவும் அந்த சத்தியவதி இருக்கா பாரு, அவ பண்ண விஷயம்தான். அந்த சத்தியவதி மட்டும் நம்ம அத்தை கூட இல்லாம இருந்தானா அத்தை நம்ம கூட சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அத கூட வச்சுக்கிட்டு எப்ப பாரு உம்முன்னு உருன்னு இருக்காங்க. அது கூட போதாதுன்னு அந்த காஞ்சிபுரம் சகுனி வேற, அது கூட அந்த குட்டி பிசாசு வேற வந்திருக்கு. என்னம்மா பிசாசு சகுனின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்க? பின்ன என்னப்பா, அந்த சகுனியோ லக்ஷ்மியோ வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கும் அத்தைக்கும்
ரொம்ப தூரம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அத்தை ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா திட்டுவாங்க, பேசுவாங்க. ஆனா அதுங்க வந்ததுக்கு அப்புறம் வர பிரச்சனை இருக்கே, எல்லாமே பெரிய பெரிய பிரச்சனை தான். அவங்க உருட்டுற காய்க்கு தகுந்த மாதிரி இந்த பைரவியும் நம்ம தலை மேல ஏறி நின்னு ஆடிட்டு இருக்கா. போதும் போதும், எனக்கு டைம் ஆயிடுச்சு, டியூட்டிக்கு கிளம்புறேன். என்னது போதுமா? முதல்ல உட்காரு பார்த்திபா. சொன்னா கேளுமா, போதும். இன்னும் 2 சப்பாத்தி சாப்பிடணும், இல்ல இன்னைக்கு நீங்க டியூட்டிக்கே போக முடியாது. ஓகேவா? இது பாருடா, நீ செல்லம் இல்ல, சொன்னா கேளுமா, எனக்கு இதுவே ஜாஸ்தி. பா, நீ நைட்டும் சரியா சாப்பிடல. நீ இப்ப சாப்பிட்டு தான் போற. உட்காரு, உட்காருப்பா. துளசி, எனக்கு போதுமா. இல்ல இது போதும். சாப்பிடுங்கப்பா. நம்ம வர அவசரப்பட்டு வேணா, மனசு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா எனக்கு வேற பசி வயித்து கிள்ளுது. யார் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி என்ன, நான் சாப்பிட போறேன். ஆமா மாமா, சாப்பிடுங்க. அத்தை, நீங்களும் சாப்பிடுங்க. அதுவும் அந்த லக்ஷ்மிய பார்த்தா மட்டும் எனக்கு கோவமா வருதுப்பா. அவ வரும்போதே என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு தான் வந்தா. ராங் ரூட்ல வந்து என் பைக் மேல அவளோட காரை வேணும்னே இடிச்சா. அப்புறம் நம்ம வீட்ல வந்து பிரச்சனை பண்ணா. ஏ லக்ஷ்மி, தண்ணி தான் குடிய. ஏய் பாத்து. ஏ ஏன் டம்ளர்ல ஊத்தி தான் குடிய? இது கூடவா ஒருத்தர் சொல்லி தரணும்? நம்ம வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் பிரச்சனை. அதனால வீடே விரிசல் விடுற அளவுக்கு வந்துருச்சு. விடு துளசி. நமக்கு ஒண்ணும் இல்லப்பா, அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஆம புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அத்தையோட வீடும் ஆக போகுது. நீங்க பாருங்க. அது ஒரு பிசாசு, பைத்தியம், பேய், குட்டிச்சாத்தா, காட்டேரி, மோகினி, பஜாரி. ஏ இவ்ளோ தண்ணி குடிச்சும் உனக்கு இன்னும் விக்கல் நிக்காம இருக்கு. யாருதான் நினைக்கிறாங்க உன்ன? உன் பாட்டியும் இங்கதான் இருக்காங்க. இவங்களை விட உன்னை நினைக்க வேற யாரு இருக்கா? அது வெளியே போயிருக்க விஸ்வா மாமா கூட என்ன நினைக்கலாம்ல. ஏங்க அவ சொன்னது உனக்கு பிடிக்கலையா? எப்படியே இந்த வீட்டுக்கு லக்ஷ்மி தான் மருமக. கண்டிப்பா இது நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். அத்தை, விடாம விக்கல் வரத பார்த்தா விஸ்வா மாமா நினைக்கிற மாதிரி தெரியல. அந்த துளசி என்ன வாய்க்கு வந்தபடி திட்டுறான்னு நினைக்கிறேன். இப்ப எதுக்குடி நீ அவளை பத்தி பேசுற? நான் அவளை பத்தி இந்த வீட்ல பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல.
அவ விடுற காத்து கூட இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவெல்லாம் ஒரு ஆளுன்னு. ச்சே. இருக்கட்டும், அந்த துளசிக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அவளை கதற கதற அடிக்கிறனா இல்லையான்னு பாரு. இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் நடந்தா கண்டிப்பா அந்த பொண்ணோட தாயாருக்கு உயிர் போகும். ஆமாடி, உன் கூட பேசக்கூடாது, உன்னை பார்க்க கூடாது, உங்க குடும்பத்தோட எந்த சம்பந்தமும் வச்சுக்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனாலதான் கோவத்துல நல்லா குடிச்சேன். போதுமா? யாருடா? வேற யாரு? தி கிரேட் கமிஷனர் ராஜராஜன், உன் தாய் மாமா தான். அப்பா, நான் மாமா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். என்னாச்சு? மாமா ஒரு நிமிஷம் இருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சுந்தர், வண்டி எடு. சார், துளசி அம்மா வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்றேன், நீ கார் எடு. சரிங்க சார். இருங்க மாமா, நில்லுங்க மாமா. மாமா நில்லுங்க மாமா. பூமியிலே வாழும் வரை ரத்த பந்தம் மாய்ந்திடுமா? தண்ணீரிலே வாழும் இனி கண்ணீரும் கரை சேர்ந்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தம் ப்ளீஸ் மாமா. அதுபோல சொந்தங்கள் அம்மா. பூமிக்கும் சாமிக்கும் சம்பந்தம் இல்லாமல் மண்ணில் சொந்தங்கள் இங்கேதம்மா. உண்மை தெரியும் நாடும் வருமா? என்ன மன்னிச்சிரு துளசி, இதெல்லாம் நான் வேணும்னு பண்ணல. காலமும் சூழ்நிலையும் தான் என்னை இப்படி பண்ண வைக்குது.